நான் கவி பேசுகிறேன். கவியரசன் தாட்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஆல்ரெடி தம்ப்நெயில் ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நம்மளுடைய EMI'ஸை வந்துட்டு எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எந்தவித ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் எனக்கு நான் டெவலப் பண்ணுறதுக்கு என்னுடைய டெக் ஃப்ரெண்ட்லியான மிஸ்டர் மாதரான் அண்ட் மிஸ்டர் சஞ்சீவ், நான் அவங்கள்ட்ட இருந்து மேக்ஸிமம் ப்ராடக்ட் நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அவங்கள ஃபில்டர் பண்ணி, ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற நாலேஜை வந்துட்டு நான் வந்துட்டு மேக்ஸிமம் கேதர் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த EMI, என்னுடைய கிரெடிட் கார்டு பில்லு, அதுவும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா EMI எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்போம், இல்லை படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை சேலரிடாக இருப்போம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம். மொத்தத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலேஜ் பீப்புள், அதாவது அவங்க என்ன இப்போ நான் சொன்ன ஃபீல்டில் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அவங்க நாலேஜாக இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா நாலேஜான பீப்புள் ஒரு லெவல் வரைக்கும் தான் கஷ்டப்படுவாங்க, ஒரு லெவல் வரைக்கும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க, இல்லை ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஸோ நாலேஜான பீப்புள் எப்போவுமே வந்துட்டு அவங்க வாயிலிருந்து கீழ்கண்ட வார்த்தைகள் எதுவுமே வரவே வராது. நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பணக்கார வீட்டில் பறக்கலை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டாங்க. 2வது, என்கிட்ட பணம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. 3வது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எனக்கு எந்த பேங்க் லோனுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் செய்கிறது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஜெயிக்கிறவங்க எப்போவுமே காரணம் சொல்ல மாட்டாங்க, காரணம் சொல்கிறவங்க எப்போவுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே யூஸ் பண்ணவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ, 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்களா, அதுலேருந்து எப்படி நம்ம டெவலப் ஆகுறது, அதுலேருந்து எப்படி நம்ம முன்னேறது, அதுலேருந்து எப்படி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது அப்படிங்கிறத மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான வழிகளை தேடி 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 கண்டுபிடிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொட்டி கிடக்குது. ஆனால் அதில் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, டைம் வேஸ்டேஜ் பண்ணுறோமாங்கிறது மட்டும்தான் கேள்வியே தவிர, மற்றபடி சமூக வலைதளங்கள் நம்ம குறையே சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த உலகத்தில் நல்லதும் கெட்டதும் எதுவுமே கிடையாது. நம்ம நாலேஜை பொறுத்து தான் அது நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றப்படுகிறது. இன்றைக்கி செல்ஃபோன் பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. செல்ஃபோன் வந்து நிறைய பேர் வாழ்க்கையை கெடுக்குது, நிறைய பேர் வாழ்க்கையை வந்து சீரழிக்குது, முக்கியமாக பெண் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுக்குது அப்படிங்கிறாங்க. நான் செல்ஃபோனை வச்சு தான் நான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், செல்ஃபோனை வச்சு தான் நான் டெவலப் ஆகிட்டு இருக்கிறேன், செல்ஃபோனை வச்சு தான் நான் மணி ஏர்ன் பண்ணுறேன், செல்ஃபோனை வச்சு தான் இன்றைக்கி நான் சேலரிட் எம்ப்ளாய் இருந்தேன்னா, இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா நான் செல்ஃபோனை வச்சு தான். ஸோ செல்ஃபோனில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒரு கத்தியை வச்சு கையையும் வெட்ட முடியுங்க, வீட்டுக்கு எவ்வளவோ கிச்சனில் யூஸ் ஆகும், பழங்கள் வெட்டுறதுக்கு, காய்கறி வெட்டுறதுக்கு, ஒரு அரிசி மூட்டையிலேருந்து நம்ம நூலை பிரித்து எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் அந்த கத்தி பண்ணும். ஸோ அந்த கத்தியை வச்சு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான வேலைகள் பண்ணுறோமா, இல்லை நம்ம கையை வெட்டிக்கிறோமாங்கிறது நம்ம நாலேஜை பொறுத்து தான் இருக்குதே தவிர, நம்ம யூஸ் பண்ணுற கத்தியில் கிடையவே கிடையாது. அந்த ப்ராடக்ட் யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்தும் அதனுடைய தன்மை மாறுபடும். ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எப்போவுமே கஷ்டப்பட மாட்டாங்க, துன்பப்பட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களில் ஒன்று கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய EMI'ஸ்லேருந்து எதுவுமே வாங்க மாட்டேன். எனக்கு ஆடம்பர பொருட்கள் எதுவுமே பிடிக்காது. ஸோ எனக்கு வந்துட்டு ஃபோன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் சேலரிடாக இருக்கும்பொழுது ஃபோன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. சரி, நான் அந்த மாதிரி போனேன். அப்புறம் வந்துட்டு சொன்னாங்க, இல்லைங்க EMI'யில் வாங்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுமே என்கிட்ட கிடையாது. ஸோ அதோட ஒரு ஃப்ரெண்டோட சஜஷன் பேரில் அவரோட EMI'யில் தான் நான் வந்துட்டு அந்த ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பேச பழக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக் ஃப்ரெண்ட்லி மாதரான் மிஸ்டர் சஞ்சீவ் அவங்களோட பேச பழக அவங்கள்ட்ட நாலேஜ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஏற்கனவே புக்ஸ் படிக்கிறனால அவங்கள்ட்ட இருந்து நாலேஜ் நான் கேதர் பண்ணேன். அதுலேருந்து கேதர் பண்ணி சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் EMI'ஸ்க்கு உண்டான வழிமுறைகள் என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஏற்கனவே நான் EMI கட்டிகிட்டு இருக்கிறேன், அது எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ யாருக்கு மேட்ச் ஆகும்னா, எனக்கு நிறைய EMI'ஸ்லாம் இருக்குது, அதாவது ஆஃபர் இருக்குது, ஆனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய பேங்க் லோன்ஸ் எனக்கு வருது, நிறையா ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேருந்து எனக்கு ஆஃபர் வருது, ஆனால் நான் அதையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சில சமயம் நீங்கள் ப்ரைவேட் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, HDFC, ஆக்சிஸ், ICICI இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் வரும். உங்களுக்கு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு ஆஃபர், லேப்டாப் வாங்குறதுக்கு ஆஃபர், இல்லை கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி ஆஃபர்லாம் வரும். அதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்துட்டு அதிகமாக மேட்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் EMI ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இனி வரப்போகிற காலத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அழகாக சொல்லலாம். ஏன்னா EMIலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, கிரெடிட் கார்டுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஏற்கனவே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எப்படி நான் மணி ஏர்ன் பண்ணுறேன், எப்படி நான் அதை வச்சு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது என் கார்டிலையும் கொடுத்துட்றேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம சேனலில் தாட்ஸ் ரிலேட்டட், ஜிகே ரிலேட்டட், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் வரும். நீங்கள் அது சம்மந்தமாக எதுனாலும் நம்மள்ட்ட கேள்வி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ஸோ இன்றைக்கி சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம முன்னேறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி அழகாக முன்னேறலாம். அறிவு இருந்தால் உலகத்தையும் விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஸோ முன்னேறதுக்கு பணமோ, படிப்போ, சொந்த பந்தமோ, அண்ணன் தம்பியோ, அப்பா அம்மா உதவியோ யார் உதவியும் தேவையில்லை. நம்மளுடைய நாலேஜே போதும், ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தால் போதும். நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம அழகாக டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தரும் திறமையை மேம்படுத்தி கொள்கிற வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வாய்ப்புகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறோமா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அது வேறுபடுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மொத்தம் 8 EMIs வந்து பார்த்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ணுற EMI தான். 8 EMIஸும் நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்பர் 1 12,870, நம்பர் 2 2,212, நம்பர் 3 1021, நம்பர் 4 1500, நம்பர் 5 1730, நம்பர் 6 2083, நம்பர் 7 2400, நம்பர் 8 1500. இந்த 8 EMIஸும் நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இதுக்கு நான் தான் பொறுப்பு. இந்த மாதம் 22,916 ரூபா இந்த EMIஸை நான் பே பண்ணுறேன். ஸோ மொத்தம் 8 ப்ரைவேட் இதில் வந்துட்டு என்னோடய EMIs வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் 1021 ரூபாங்கிற EMI மட்டும்தான் என்னோடய EMIயை தவிர மிச்ச 7 EMI என்னோடய EMI கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு வந்துட்டு கஸ்டமர், குட் கஸ்டமர், கோல்டன் கஸ்டமர்னு நான் நிறையா பிரித்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கோல்டன் கஸ்டமர்கிட்ட அவங்களுடைய நீடுக்கு என்னுடைய EMIஸை வந்து நான் பயன்படுத்திக்கிடுவேன். என்னுடைய டெபிட் கார்ட்ஸ், EMI, ப்ரைவேட் ஃபைனான்ஸு, இந்த மகளிர் குழு, இந்த மாதிரி வரதை வந்துட்டு நான் அவங்கள்ட்ட ஃபார்வேர்ட் பண்ணிடுவேன். ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1021 ரூபா அந்த EMI மட்டும்தான் நான் பே பண்ணுறேன். மற்ற 7 EMIs நான் பே பண்ணலை, அவங்க தான் பே பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே வருது. நான் ஆடம்பர செலவுக்கு எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த EMIலேருந்து நான் ஏன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதிலேருந்து மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணுறேன், அதை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறேன், அதிலேருந்து என்னுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல வரேன். இன்னொன்று சொல்லப்போனால் நிறைய பேருக்கு சிபில் ஸ்கோர் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எதுவுமே வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஏறும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் பொருள் வாங்கி அதை பணமாக EMIயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, நீங்கள் எந்த EMIயுமே பே பண்ணலை, நான் எல்லாமே ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்குகிறேன், இல்லை நான் வாங்குறதே இல்லை அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் 0ல் தான் இருக்கும். இல்லைன்னா மினிமம் 60 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் EMIயை வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணும்போது தான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும்போது நாளை பின்ன நீங்கள் ஏதாவது எந்த லோன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலும் உங்களுடைய லோன் சீக்கிரமாக வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே டிஸ்பிளேல காமிச்ச 22,916ல் 1021 மட்டும்தான் என்னுடைய EMI. மற்ற EMI எதுவுமே என்னுடைய EMI கிடையாது. எல்லாமே நான் அந்த கஸ்டமர்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு அந்த லோன்ஸு, அந்த ஆஃபரை, நான் அந்த பேமெண்ட்டை அவங்களுக்கு நான் மாற்றி விட்டுருவேன். அவங்க தான் என்னுடைய EMIயை வந்துட்டு பே பண்ணுவாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று கேட்கலாம். சரி, எங்களுக்கு வருது, அந்த EMIயை நாங்கள் மாற்றி விட்றோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை நல்ல கஸ்டமர் இருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, அதனால் உங்களுடைய EMIs வந்துட்டு அவங்க கரெக்டாக பே பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு அது வந்துட்டு நல்லதாக தெரியுது, பாசிபிலிட்டியாக தெரியுது, அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக தெரியுது. அந்த EMI வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டு பில்லும் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக தெரியல, நல்லதாக இருக்குன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையே, நாங்கள் பே பண்ணி நாங்கள் அவங்களுக்கு அந்த ஆஃபரை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை பே பண்ணலை அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, அதுக்கு நாங்கள் தானே பொறுப்பாகுவோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். முதல்ல வந்துக்கிட்டு நம்மளுடைய EMIஸும் நம்மளுடைய கிரெடிட் கார்டு பில்லையும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம EMIஸும் நம்ம கிரெடிட் கார்டு பில்லும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கும் பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண வேணாம். இந்த ரெண்டு நம்மக்கிட்ட இல்லைனாலுமே நம்ம கரண்ட் பில்லு கட்டி தான் ஆகணும், நமக்கு வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கி தான் ஆகணும், நமக்கு கடையில் மளிகை ஜாமான் வாங்கி தான் ஆகணும், நம்ம பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த 4 எக்ஸ்பென்ஸையும் அதில் கன்வெர்ட் பண்ண ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிரெடிட் கார்டு பில்லில் அதில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அது அமௌண்ட்டு மினிமமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ், இல்லை அண்ணன் தம்பி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 பேருடைய இந்த ரெகுலர் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதை சேர்த்து நீங்கள் EMIயாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு அதை தான் நம்ம கிரெடிட் கார்டு இதில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதுலேயும் மேக்ஸிமம் நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு தேவையில்லாததை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் மாற்றி விட்ருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி பிரகாரம் நம்ம வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க, சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க பே பண்ணலைன்னா சிவில் ஸ்கோர் எங்களுக்கும் பாதிக்கப்படுமே, இதில் ரிஸ்க் இருக்குது தானே செய்யுது அப்படி சொன்னால் ரிஸ்க்கு கிடையவே கிடையாது.
ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் யாருக்கு உண்மையாக ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக ஃப்ரெண்டாக இருந்தே ஆகணும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் யுனிவர்சல் லா. அதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லா ரிஸ்க்லேயுமே நான் இறங்குவேன். நான் ஒரு ரிஸ்கில் நான் ஒரு லோனை மாற்றும் பொழுது ஒரு 40,000 ஒரு லோனை ஒருத்தருக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி என் சர்க்கிள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வாய்ப்பே கிடையாது. அதில் நம்ம ஏமாறவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை ஈர்க்கிறவங்களும் கரெக்டாக தான் இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸில் நான் வீடியோ போட்டிருக்கேன், நல்லவை நல்லவையற்றையும் கெட்டவை கெட்டவை மட்டுமே தன்பால் ஈர்த்துக்கொள்ளும். இதுதான் தாட்ஸோடைய பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார்முலா. எல்லாமே இதுதான். வேறு புக்ஸ் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒரே வரி தான் ஒட்டுமொத்த தாட்ஸும். நீங்கள் தாட்ஸுன்னு போட்டு நீங்கள் யூடியூப்பில் லட்சம் வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வரி தான் டோட்டல் தாட்ஸோட அர்த்தம். நல்லவை நல்லவையற்றையும் கெட்டவை கெட்டவையற்றையும் தன்பால் ஈர்த்துக்கொள்ளும். கெட்டது நல்லதையோ நல்லது கெட்டதையோ ஒருபோதும் ஈர்த்துக்கொள்ளாது. அதில் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதை தாராளமாக செய்யலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இல்லைன்னா எங்கேயா பார்ட்டி போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. ஒரு இஎம்ஐ அவன் பாஸ் அவங்களுக்கு அந்த லோனை ஆஃபரை மாற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிப்போம். ஏன்னா அந்த ஃப்ரெண்டோட புரிதல் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டோம். தேவையில்லாத இடங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளையும் உருவாக்கி அவங்கள்ட்ட டைம் வேஸ்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தெரியுமா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ் அண்ணன் தம்பி அவங்களோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாளைக்கு ஒரு லோன் வந்தால் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதை கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா, அவங்க கட்ட முடியுமா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி முன்னாடியே நோட் பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 months 3 months ஒரு ஏதாவது ஒரு லோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் மந்த்லி 8 EMIs பர்ஃபெக்டாக கட்டுறேன். அதனால் ஒரு பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் HDFC கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எதையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஆஃபர் வந்திருக்கும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுவேன். எனக்கு தேவையா, அது முக்கியமானு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு சார்ட் அவுட் பண்ணி லிஸ்டஸ் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் வச்சுருக்கேன், கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து பாஸ் பண்ணிடுவேன். அந்த இஎம்ஐ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் அவங்க அதை பே பண்ணுவாங்களா, இஎம்ஐ கட்டுவாங்களா அப்படின்னு நான் சர்ச் பண்ணி நான் கேப்பபிலிட்டி இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய இஎம்ஐ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு வர்ற ஆஃபரை இன்னொருத்தருக்கு மாற்றி விடணுங்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு ஒரு வீடியோலாம் இந்த யூடியூப்பில் போடணும்னு தேவையே கிடையாது. ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் அதில் மேட்டரே தவிர, நம்மளுக்கு லோன்ஸ் வர்றதோ அந்த லோன்ஸை இன்னொருத்தருக்கு மாற்றி விடுறதுங்கிறது பெரிய திறமையும் எதுவுமே கிடையாது. அதனால் தாட்ஸ் ரூல்ஸ் படி நீங்கள் கரெக்டாக உங்கள் நண்பர்களுக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற நண்பர்களும் கரெக்டாக தான் இருப்பாங்க, இருக்கணும், இருந்தே ஆகணும். அதுதான் தாட்ஸ் ரூல்ஸ் யூனிவர்சல்லாக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கட்ட மாட்டாங்க, என்னுடைய அண்ணன் தம்பி கட்ட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கெட்டதாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் கெட்டதை நீங்கள் ஈர்த்தே ஆகணும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பேங்க் லோன்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, ஆஃபர் வந்திருக்குது. ஆனால் அவங்க அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்ன ரீசன் தெரியுமா சொல்கிறாங்க? வேண்டாம், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 கோடி வைத்திருந்தாலும் 1000 கோடி வைத்திருக்கிற ஒரு பணக்காரர்கிட்ட போய் உங்களுக்கு 50 லட்ச ரூபா லோன் வந்திருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா பணத்தை கன்வெர்ட் பண்ணுது. நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியல, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க விரும்பலை, அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா நம்ம டைம் வேஸ்டேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இல்லை டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. நம்மளுடைய ப்ராடக்ட் நாலேஜ் டெவலப் பண்ணலை. பணம் எப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம எந்த புக்ஸ்லையும் யார்ட்டையும் படிக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோம்னா அரட்டை அடிப்போம், டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுதான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க. ஆனால் என்னுடைய கஸ்டமர்கிட்ட நான் பேசும்போது கூட 10 minutes தான் தேவையில்லாத பேசுவேன். 1.5 hours மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்கள்ட்ட இருந்து என்ன நாலேஜை நம்ம திருட முடியும், மேக்ஸிமம் என்ன நாலேஜ் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க முடியும், மேக்ஸிமம் என்ன நாலேஜ் அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நோட் பண்ணுவேன். அதனால தான் 29 வயசில் நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிவிட்டு 24 hours டைம் என்னுடைய இருக்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். ப்ராடக்ட் நாலேஜ். நம்மளுக்கு நாலேஜ் இல்லை அப்படிலாம் தேவையே இல்லைங்க. பிறக்கும்போது யாருமே அறிவாளியாக பிறக்கிறதே கிடையாது. வளர்கிற விதம் தான் அந்த சூழ்நிலையும் தான் அவங்கள மாற்றும். ஒரு ஃபோன் போதும். என்னைய கேட்டால் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் அதில் ஒரு நெட் பேக்கும் இருந்தால் போதும், மந்த்லி இன்கம்மை நம்ம அழகாக இன்க்ரீஸ் பண்ணலாம், நாலேஜும் டெவலப் பண்ணலாங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல வர்ற இன்றைக்கி வர பாயிண்ட். அது மூலிமா மட்டும்தான் என்னுடைய மாதம் 22,916 ரூபாய் இஎம்ஐயை நான் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறேன். அப்படின்னா அது ஒன்று தான் ரீசனே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. நான் அந்தளவுக்கு கஸ்டமர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் ரிஸ்க் எடுப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. எலான் மஸ்கோட ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரிஸ்க் இஸ் மேக் எ ரிச் மேன் அப்படின்னு அவர் சொல்வார். அவருடைய நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ரூல்ஸே டேக் ரிஸ்க். ரிஸ்க்கை எடுக்கணும். ரிஸ்க்கை எடுத்தால் தான் எதுவுமே நடக்கும். அது நஷ்டமாயிருமோ, இது வராதோ, எனக்கு தெரியாதோ, இது நம்ம வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. அது வர்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கோங்க.
கிரெடிட் கார்டில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு. ஆனால் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், 99.99% ஆஃப் பீப்புள் கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, அது ஆபத்தானது, நான் இப்படி அது அப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் ஒரே ஆள் தான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, எனக்கு இன்னும் 10 கிரெடிட் கார்டு கொடுத்தா கூட நான் வாங்கிடுவேன். அவ்வளவுக்கு எனக்கு பணம் பத்த மாட்டேங்குது கிரெடிட் கார்டில். மிஞ்சி போனால் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பேசிக் ஆஃப் அந்த செலவு மட்டும் தான் நான் ஒரு 2000க்கு யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லாமே 25,000க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நான் மாற்றி விட்டுருவேன். அவங்கள நான் ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கேன். தாட்ஸ் ரிலேட்டட் படி நான் கரெக்டாக இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸை யாரையும் நான் ஏமாத்துறதில்ல. ஸோ அவங்களும் தாட்ஸ் ரூல் படி அவங்களும் என்னை ஏமாற்ற போகிறதில்ல, ஏமாற்றவும் முடியாது. ஸோ அதனால தான் என்னுடைய இஎம்ஐஸ் இன்றைக்கி வரைக்கும் பக்காவாக பாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு இஎம்ஐயும் பாஸ் ஆக எனக்கு எப்படி மேக்ஸிமம் 1லேருந்து 1.5 லோக்குன்னு லோன் வந்து வெளியில் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஒவ்வொன்றா முடிய நான் கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இந்த ரீசனை எப்போவுமே சொல்லாதீங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான், நான் வந்து பணக்கார வீட்டில் பிறக்கல, எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கல, இதெல்லாம் தேவையே கிடையாது. ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தால் நீங்கள் குடிசையிலிருந்து அன்டில் ஹவுஸுக்கு அழகாக கன்வெர்ட் ஆகலாம். இவ்வளோ தான். அந்த ப்ராடக்ட் நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஏன் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் ஆன் மட்டும் தான் பண்ண தெரியும், ஆஃப் மட்டும் தான் பண்ண தெரியும், ஆப்ஷன் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ ஃபோன் எல்லார்ட்டையுமே இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த ஃபோனில் இருந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத ஏகப்பட்ட யூடியூப்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் நம்ம டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, டைம் வேஸ்டேஜ் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து தான் நம்ம டெவலப் ஆகிறோமா டவுன் ஆகிறதுமா இருக்குதே தவிர மற்றபடி அந்த ஃபோனில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்மார்ட்டாக இஎம்ஐ ஹேண்டில்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பயப்படாதீங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருப்பாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட டைம் வேஸ்டேஜ் பண்ணாதீங்க, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இஎம்ஐ பில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து வர பாயிண்ட்ஸும் லோன்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நான் இஎம்ஐஸ் எல்லாம் நான் மாற்றி விட்றேன்னு சொன்னல, இஎம்ஐஸ் எல்லாம் நான் மாற்றி விட்றேன்னா ஒரு 40,000 பக்கமாக மட்டும் தான் மாற்றி விடுவேன். ஸோ அந்த மாதிரி பில்ஸ் கன்வெர்ட் ஆகும்பொழுது 40,000லேருந்து நாளைக்கு 4 lakh 5 lakh லோன்ஸ் வந்துச்சுன்னா அதை நான் வச்சுக்கிடுவேன். ஆனால் பில் பே பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பே பண்ணுவாங்க. ஆனால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து 90% எனக்கு தான் வரும், ஒரு 10% அவங்களுக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி பணத்தை பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஹெச்டிஎஃப் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ரான்சாக்ஷனை பார்த்து கிரெடிட் கார்டு அதுன்னு ஆஃபர் வரும். ஆனால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல, அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஏன்னா ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாதனால தான் பயப்படுறோம். வண்டி ஓட்ட தெரியாத ஒரு ஆளை வண்டி ஓட்ட சொல்லுங்கள், வண்டி ஓட்ட மாட்டார். ஏன்? அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை. வண்டி ஓட்டினதுக்கப்புறம் பாருங்கள் பயம் சுத்தமாக இருக்காது. ஏன்னா ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டாரு, வண்டி ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாரு, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு பயமே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ப்ராடக்ட் நாலேஜ் எடுங்க. ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்கிறதுக்கு ரிஸ்க் எடுங்க, அதுக்கு பயப்படாதீங்க. டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்க முடியாத நம்மளால் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ப்ராடக்ட் நாலேஜ் எடுங்க. அவ்வளோதான். 3 மாதம் கழிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக நீங்கள் டெவலப்பாக இருப்பீங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய இஎம்ஐஸை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறேன். என்னுடைய கிரெடிட் கார்டு பில்ஸையும் நான் இந்த மாதிரி தான் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறேன். அதில் வர பெனிஃபிட் லோன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஸ்மார்ட்டாக இஎம்ஐ ஹெல்ப் பண்ணுறதுல எந்த வித பெரிய நான் மெத்தடு நான் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்கள் ஒரே ஒரு ரீசனுக்கு தான் பயப்படுவீங்க. அவங்க இஎம்ஐ பே பண்ணலாம் என்ன பண்ணுறது? நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் உண்மையான ஃப்ரெண்டாக உங்களுக்கு இருந்தீங்க, நேர்மையான ஃப்ரெண்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்தீங்கன்னா அவங்களும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் உங்களுக்கு இருக்கணும், இருந்தே ஆகணும். இதுதான் யூனிவர்சல் லா. அதைப்படி தான் நான் பிஸ்னஸும் பண்ணுறேன். என்னுடைய பிஸ்னஸ் இன்றைக்கி நல்லா போய்கிட்டு இருக்குன்னா அந்த ரீசன் தான் காரணம். யாரை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கோங்க, டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ப்ராடக்ட் நாலேஜை கேதர் பண்ணுங்கள். இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லிட்டேன். தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு. ஏன்னா வாரன் பஃபெட் சொல்லியிருக்கார் ஒரு மீட்டிங்கில், யார் ஒருவர் தேவையில்லாத பொருட்களை விலை கொடுத்து வாங்குகிறாரோ தேவையுள்ள பொருட்களை அதுக்கடுத்து அவர் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சிருக்கிற வாரன் பஃபெட்டை ஒரு ஃபாரின் கார் கூட கிடையாது, ஒரு ஐஃபோன் கூட கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, அவருடைய காருக்கு டிரைவரே கிடையாதுங்க. கோடியாக வைத்திருக்கும் உலகத்தையே விலைக்கு வாங்கும் வாரன் பஃபெட்ட கூட அந்த ஆடம்பரம் இல்லையே. நம்ம 10,000 20,000 சம்பளம் வாங்கும் நம்மளுக்கு எதுக்குங்க ஆடம்பரம்? ஆடம்பரம் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. நல்லா சம்பாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆடம்பரம் வாங்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. அதுதான் நான் டெவலப் ஆகுன்றதுக்கு இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ரூல்ஸ். இதில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் எந்த டவுட் இருந்தாலும் தைரியமாக எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இஎம்ஐ ப்ராப்ளமும் டெபிட் கார்டு பிரச்சனையும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். இதிலிருந்து நம்ம ஏன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கவியரசன். நமது சேனல் ஸ்டே வித் டச் அண்ட் கவியரசன் தாட்ஸ்.